ஆரம்பிக்கலாங்களா? சூர்யா உள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடா உள்ளே 3 வாரம் வச்சிருந்தா நாரிடாது. நான் வந்து அதுக்கு மேல இன்னும் சீக்கிரம் நாரி போறவங்க நீங்க தான். ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிடுறான் அவன். Let's welcome சின்மயி and ஆனந்த். தம்பி பேண்ட் எல்லாம் போட்டு பயங்கரமா வந்துக்கற. ஏய் அதெல்லாம் போடாம வந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். பண்றது நம்ம நேரா அந்த மாதிரி இருக்குது. என்னடா உங்க எல்லாருக்குமே பிரச்சனை? என்ன பண்ண உடனே சும்மா என்ன அக்கா நான் சொன்னா போல ஸ்டேஜ் அழுக்கா இருக்கு, உங்க Dress வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. சிங்கப்பூர்லயும் எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும்ல. அதுக்கு மேல என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ எதுக்கு இத சொன்ன? நீ எதுக்கு அத சொன்ன? மணியண்ணாக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவர் யாரை ஃபாலோ பண்றாரு தெரியுமா? அது எனக்கு தெரியும். யாரை ஃபாலோ பண்றாரு? நிஷா. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிடுறான் அவன். எங்க டீம்ல ஒரு 2 ரூபா மீன் குஞ்சு இருக்கு, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நான் பயப்பட மாட்டேன், நீங்க தான் பயப்படுறீங்க. பார் ஓவரா பேசின பாரு, ஃபேனை போட்டு விட்டுருவேன், பறந்து போயிடுவேன். புரியுதா? உங்க அக்கா பறந்து போக மாட்டா, அங்கதான் இருப்பா. மருதா புயல் வந்தாலுமே அங்கேதான் இருப்பா அவன். லாபி தாண்டி வேற ஒரு gift வேணும்னா வேற என்ன வேணும்? பார்பி. நான் பார்பி மாதிரி தான் இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஆமா அந்த பார்பியோட பெரியமா அது மாதிரி கேரக்டர்லாம் விப்பாங்கல்ல. டேய் நீ ஒருத்தன் போது நான் வேற எவனும் தேவையில்லை. பாப்பம்பட்டியில இருந்து சிங்கத்தை இறக்கி இருக்கீங்க. எங்க கடைக்குடி சிங்கம். எங்க ஒரு தடவை சிங்கம் மாதிரி ஒரு கர்ஜனை பண்ணு. சித்ராமா கரெக்டா பண்ணுவாங்க. சித்ராமா எப்படிமா? இல்ல சிங்கத்துக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ராமா கொஞ்சம் நேரம் காமா. டக்குன்னு உனக்கு டிவில பிரியங்காவை பார்த்தா எப்படிமா சிரிக்க தோணும்? அதுவே கொடூரமா சிரிக்கும், அதோட கொடூரமா நீ சிரிக்கிற. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. இரும்பச்சம்மனுக்கு பேச்சம்பழம். பீரோ என்கிட்ட உங்க வீட்டுல ஒரு பழைய பீரோ ஒன்று இருக்குப்பா, நீங்க ஒரு தடவை பாருங்க, எங்க வீட்டுல வந்து பாருங்க. இது அம்பா அந்த பீரோ. நான் பழைய பீரோ, நீங்க ஒஞ்சு போன பீரோ நிக்குது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. இதே காஸ்டியூம் தான்டா இந்த சீசன் ஃபுல்லா உனக்கு இதே காஸ்டியூம் தான். கழுத்துல பாரு கீ செயின் இது மாதிரி ஒன்று மாட்டிக்கிறான் பாரு, வீட்டுல தொங்க விட்டுறாங்க போது வாசல்ல அவனை. நீங்க என்ன கெட்டப்ல வந்து? நாங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கேன்னு ஊருக்கே தெரியுமே. ஓகே நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? well நான் வந்து மான் கராட்டே ஹன்சிகா. அதுக்கே சைடு ஸ்டாண்ட் போட்டு சொல்றீங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இத வச்சுக்கிட்டு நீங்க உங்க ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த தம்பி பாட போறான், கொஞ்சம் சத்துள்ள உணவு. சொல்றா ஏடா பேரிச்சம்பழம்ட்டு அல்வா குடுக்குறீங்க? இந்த கால பேச்சுமா நான் கம்ப்யூட்டர் காலம். இது கம்ப்யூட்டர் காலம். அவன் ஆக்சுவலா பெரியங்கா இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள வரவேற்கிறதுக்காக வந்து ஏதாவது குடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னா. இஞ்சி ஜூஸ் கொடுக்கலாம் மேடம். என்னடா கையில எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு தெரிஞ்சவன். இப்போ ஸ்கூட்டர் போய் அடிச்சியா? ஸ்கூட்டர் அம்மா. என்னடா ஏய் இனி கோலம் பாடுறா பிக் பாஸ். என்னடா வாரம் போட்டு வர? வாயை தர யாஷிக்காக தான் பார்ப்போம். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாரு. எங்க குரூப்ல எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் கொடுத்தாலே நாங்க புரிஞ்சுக்கோம். அந்த அளவுக்கு புத்திசாலி. அப்ப எனக்கு ஹிண்ட் கொடுக்கறான்னு அர்த்தமா? அம்மா ஸ்கூட்டர்னு சொன்னா அப்ப அம்மா தான் இவனை படுக்க வச்சு ஏத்திருக்காங்க பத்திரி பட. எங்க டீமுக்கு ஒரு சல்யூட் போடுங்க. ஏய் அப்பா எல்லாம் போடுமா சல்யூட் போடு. அம்மா ஹே ராஜி மாமா வேணான்றாரு. வேண்டா இல்லையா? வேணான்றாரு மாமா. அவர் உங்களை வேணாங்கறாரு. அடுத்த வாரம் ஒரு காரியம் செய்யும். பாப்பா உங்க அம்மாவோட அனுப்பு, நல்ல ஒரு பிரிட்ஜா பார்த்து ஒரு பிரேக் அடிக்க சொல்லு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வரும், பிரிட்ஜ் உடைந்து விட்டது. சல்யூட் டீம் கேப்டன் பார்த்து அடிங்க அக்கா, தரைய பார்த்து அடிங்க. எங்க டீம் கேப்டன் ராஜலட்சுமி அக்கா கண்ணை பார்த்து அடிங்க. சல்யூட் எப்படி சொன்னா பார்த்தல, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கண்ணா பார்த்து அடி.
நக்கல்யா அவனுக்கு. உங்க டீம்ல 2 ரூபா கோழி குஞ்சு இறக்கிருக்கீங்க இல்லையா? நாங்க எங்க டீம்ல தனுஷ் இறக்குறோம். ஏன் தனுஷ் பார்த்து அப்படி பயப்படுறீங்க? அவனை பார்த்தா எனக்கு பயம் இல்ல, அவனோட ப்ரொடியூசரை நினைச்சாதான் பயமா இருக்கு. பிக் ஜோக் பிக் ஜோக். இந்திரா காந்தி யாருமா? இந்திரா காந்தி நம்ம இந்தியாவோட பிரதமர். எந்த வருஷமா? அப்ப நான் பிறக்கல. எந்த வருஷம் நீ சொல்லு பாப்போம். அதான் அந்த வருஷம் எலெக்ஷன் நடந்ததுல. இந்த மாதிரி தரிக்காம ஏன் உசுரவாங்க என்ன பண்றது? அப்பா டெபிட் கார்டு வச்சிருக்காரா? பின் நம்பர் என்ன? நான் சொன்னா அப்போ நீங்க என்னோட அக்கவுண்ட் எடுத்துடுவீங்க. சாரி அண்ணா, சாரி அக்கா. நான் டீசென்ட்டான கேடி. சாரிங்க, செருப்பாலே அடிப்பேன். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.